நான் படத்துக்கு போறதையே அம்மா கிட்ட சொல்லி சமாளிக்க முடியாது. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட படத்துக்கு போறது கன்ஃபார்ம். அம்மா கேட்டா ஏதாவது சொல்லி சமாளிங்க. அப்படி இல்லாம ஏதாவது திருட்டு வேலை பண்ணி என்ன மாட்டி விடணும்னு நினைச்சீங்க, உங்க வண்டவாளம் எல்லாத்தையும் தொண்டவாளம் ஏத்திருவேன். சீனு அண்ணன் நிச்சயத்தை நிறுத்த நீங்க என்னெல்லாம் பண்ணீங்கன்னு அம்மா கிட்ட நான் தெளிவா சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாதா? ஏதோ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அம்மா தாயே, நீ தாராளமா சினிமாக்கு போயிட்டு வா. இந்த வயசுல அனுபவிக்காம வேற எந்த வயசுல அனுபவிக்க போறீங்க? நித்யா, இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா, அத்தைய பத்தி உனக்கு தெரியாதா? ஏற்கனவே இப்படித்தான் சொல்லாம டூர் போனதுக்கே ஏன் சொல்லலன்னு கிணத்துல தண்ணி இறக்க வச்சுட்டாங்க. அதே மாதிரி இப்போ நீ படத்துக்கு போற விஷயத்த அத்தை கிட்ட சொல்லாம மறைச்சேன்னு வைய, எனக்கு தான் நித்யா தண்டனை கொடுப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் வேணா அத்தை கிட்ட பேசி உனக்கு பெர்மிஷன் வாங்கி தரட்டுமா? இத பாருடா, எங்க அப்பா புதிருக்குள்ள இல்லைன்னு நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கே. இந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. அம்மா கேட்டா சமாளிங்க, அவ்வளவுதான். அப்படியே அம்மாக்கு தெரிஞ்சு தண்டனை கொடுத்தாலும் உங்களுக்கு தானே கொடுப்பாங்க. அத நீங்க அனுபவிங்க, அதுல ஒரு தப்பும் இல்ல. சமத்தா, நான் சொல்றத மட்டும் நீங்க கேட்கணும், சரியா? நான் வரட்டுமா? ஏன் நீ படத்துக்கு போறேன்னு சொல்ற, அதுக்கு செலவுக்கு பணம் தரணும்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு என்ன வராதா? என்ன நீ பாத்துக்கிட்டே இருக்கீங்க? பணத்தை எடுங்க. இது எப்படி அண்ணி பத்தும்? எங்க அதையும் எடுங்க. ஆட கொடுங்க அண்ணி. பாய் அண்ணி, தேங்க்ஸ். இவளு என்ன பண்றது? குட்டி சாத்தா மாதிரி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒண்ணு பணம் கேட்டு மிரட்டுறா, இல்ல அத்தை கிட்ட மாட்டி விட பாக்குறா. இதை இப்படியே விடக்கூடாது, ஏதாவது ஒரு முடிவு கட்டணும். இந்த ட்ரெஸ்ல நீ தேவதா மாதிரி இருக்க டார்லிங். சாரி கமலேஷ், நான் வேணுனே. நீ எதுவுமே பேச வேண்டாம், நானே பார்த்துட்டேன். உன் கண்ணுல நீ என் மேல வச்சிருக்கிற காதலை நான் பார்த்துட்டேன். வாவ், வாட் a beautiful moment. இந்த ஒரு நொடிக்காக தான் நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். இல்ல கமலேஷ், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு. இரு, நான் ஏன் உன்னை தப்பா புரிஞ்சுக்க போறேன்?
நான் இப்பதான் உனக்கு கரெக்டா புரிஞ்சிருக்கேன். உனக்கு என் மேல காதல் வந்துருச்சு. ரப்பப்பா ரப்பப்பரி ரப்பப்பா ரப்பப்பரி ரப்பப்பா ரப்பப்பரி ரப்பப்பா. சாரி, நீதானா? என்னாச்சு, சாங் பிடிக்கலையா? வேற சாங் பாடவா? காதல் வந்துருச்சு ஆசையின் போடி. நான் அதை நினைச்சு சொல்லல கமலேஷ், நீ தப்பா புரிஞ்சிருக்க. அப்போ நீ இவ்வளவு நேரம் என்ன பார்த்த பார்வைக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நான் உனக்காகவே பிறந்துடுவான்னு ஒரு பார்வை பார்த்தியே, அது என்ன பார்த்து இல்லையா? உன் கண்ணு முழுவதும் காதல் இருந்துச்சு. அது என்ன பார்த்து இல்லாம வேற யாரு? சொல்லுமா, வேற யாரு? நான் தான் இல்லன்னு சொல்லிட்டல. நீ என்ன நினைச்சு பார்க்கலனா அது வேற யாரு? யாரு சொல்லு. அந்த சீனுவா? அந்த சீனு உன் உடம்புக்குள்ள முழுசா வந்துட்டான். அவன் உன் நாடி நரம்பு எல்லாத்துலயும் முழுசா புகுந்துட்டான்ல. அவன் நம்ம லைன்ல ரொம்ப கிராஸ் ஆகுறான். பாத்துக்கிறேன். 24 மணி நேரமா அவனை பத்தியே நினைச்சிட்டு இருக்கியே. நாளைக்கு நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தொட்டா கூட சீனு தொட்ட மாதிரி தான் நீ ஃபீல் பண்ணுவியா? கமலேஷ், போதும், நிறுத்துறியா? எப்படி டார்லிங், எப்படி நிறுத்த சொல்ற? உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் நானு. ஆனா நீ சீனுவை பத்தியே நினைச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். அவன் இருக்கிற வரைக்கும் உனக்கு எனக்கும் பிரச்சனை தான். என்ன பண்ணலாம் அவனை? கமலேஷ், இங்க பாரு கமலேஷ், தேவையில்லாம சீனோட வாழ்க்கையில விளையாடாத. நான் லவ் பண்றது கூட சீனுவுக்கு தெரியாது. சீனுவை நீ தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாத. நீ சீனுவை பத்தி நினைக்கலன்னா நான் ஏன் அவனை போய் டிஸ்டர்ப் பண்ண போறேன்? சீனுவை மறந்துரு. அதான் அவனுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. உன் மனசு ஃபுல்லா நான் மட்டும்தான் இருக்கணும். புரியுதா? அப்படி ஒரு வேளை நீ மாறலன்னு வையு, நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். நீ எப்பவுமே அழகுதான் டார்லிங். ஆனா இன்னைக்கு நீ ரொம்ப ஸ்பெஷலா இருக்க. ரொம்ப ரொம்ப அழகா இருக்க டார்லிங்.